பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமத்தினாலும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் முன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் முன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கும்போது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆம் பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் இதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவ ஆவி புறாவை போல் இறங்கின அந்த நிமிஷத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வந்தது. அவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாய், முறியடிக்கும்படியாய், பலன் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். 4வது அதிகாரத்தில் 3 விதமான சோதனைகளை பிசாசு அவருக்கு கொண்டு வருகிறான். அந்த 3 விதமான சோதனைகளையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ ஆவியினுடைய பலனை பெற்றிருந்தபடியினாலே அவர் ஜெயம் எடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். 1வது வசனத்தில், அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம் ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினாலே உலகத்தை ஜெயிக்கும்படியாய், பாவத்தை ஜெயிக்கும்படியாய், மரணத்தை ஜெயிக்கும்படியாய், பிசாசின் தகல தந்திரங்களையும் முறியடிக்கும்படியாய், பாதாளத்தை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, எத்தானுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இறங்கின போது, எரேமினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இருந்தபோது, எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இருந்தபோது, விசேஷமாக சிம்சோனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இருந்தபோது அவருக்குள் நடப்பிக்கப்பட்ட கிரியைகள் அநேகமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இருந்தபடியினாலே அவர் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல
கிழித்து போட்டாராம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் என்று சொன்னால், நம்மை கொண்டு இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லாவித பொல்லாத கிரியைகளையும் வல்லமைகளையும் முறியடித்து தேவ ஆவியினாலே பலன் கொண்டு எருசலேமிலும் யூதேய முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ முடியும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். நாம் போகிற வருகிற நம்முடைய சுற்றி இருக்கிற இடத்திலும், உற்றத்தார் சுற்றத்தார் உறவினர்கள் மத்தியிலும், நம் தேசத்திலும், நாம் வசிக்கிற இடத்திலும், நாம் வேலை செய்கிற இடத்திலும், எல்லா இடத்திலேயும் நம்மால் சாட்சியாக வாழ முடியும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.